வெல்கம் பேக் அகெயின் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய வந்த நிகழ்ச்சி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஒரு கிளாஸின டேயில் வித் வருண் அண்ட் சௌமியா கலெக்டர் காஸ் அப்ரிஷியேஷன் டேயில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கை ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இட்ஸ் ஜேம்ஸ் பாண்ட் மூவி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஜேம்ஸ் பாண்ட் படம்னாலே அதில் இருக்க கார் வந்து ஒரு தனி ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர ஒரு ஆனிவர்சரி படம் அப்படிங்கிறதுனால பழைய காலத்தில் ஷான் கானரி யூஸ் பண்ண கார்லாம் கூட இடத்துல இருந்து காட்டியிருப்பாங்க. என்ன தான் மாடர்ன் டைம்ஸ்னாலும் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறது வந்து நிறைய கிளாசிக்கான விஷயங்கள் மூலியமாக நமக்கு புரியுது இல்லையா? கிளாசிக்கான விஷயங்களை பத்தி பேசுறது கூட நம்ம கிட்ட ஒரு கிளாஸியான கெஸ்ட் இருக்காரு இல்லையா? ஸ்ரீவர்தன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கார் கலெக்ஷன் பத்தி ஒரு சின்ன பேஷனோட, சின்ன பேஷன்ல ரொம்ப பெரிய பேஷனோட வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து நிறைய கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். ஸோ நேரத்தில் வந்து இந்த ஒரு சர்க்கிள்குள்ள வந்து பார்ட்டர் நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச கார் இருக்கு, என்கிட்ட உனக்கு பிடிச்ச கார் இருக்கு, ஸோ தட் வீல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு. பார்ட்டர் நடக்கிறது டெஃபினட்டா நடக்கிறது. எல்லா பொருள்லையுமே நடக்கலாம். ஸ்டாம்ப் கலெக்ஷன்லயும் பார்ட்டர் நடக்கலாம், வேற மாதிரி கலெக்ஷன் காயின் கலெக்ஷன்லயும் பார்ட்டர். அதே மாதிரி இதுலயும் பார்ட்டர் இருக்கு. சில சமயம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க காரை. ஓகே சார், உங்களை மாதிரியான டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட்டான பேஷன் உள்ள பீப்புளாக நாங்கள் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் ஏற்கனவே பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த விண்டேஜ் கார் ரேலி, அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ் கார் ரேலியில் தான் அப்போ தான் தெரியுதோ இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியுது. ஸோ அதோட நோக்கம் என்ன, அது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். விண்டேஜ் கார் ரேலிஸ் எதுக்கு நடக்கிறதுனா, உங்கள் மாதிரி பப்ளிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து பார்க்கறதுக்கு நடக்கிறது. இப்போ இந்த கார்ஸ்லாம் வந்து இன்றைக்கி டிராஃபிக்கில் ஓட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் சில நேரத்தில் சில கார்ஸில் வந்து சின்ஸ் இன்ஜின்ஸ்லாம் ரொம்ப ஓல்டு இன்ஜின்ஸாக இருக்கிறதுனால ஓவர் ஹீட் ஆகும். ஓகே, அண்ட் தே ஆர் நாட் மென்ட் இந்த மாதிரி டிராஃபிக்கு அது சூட்டபிள் கிடையாது. அந்த காலத்தில் 1930s பண்ணப்போ டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அந்த பிரேக்ஸும் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது இதில். ஸோ இன்றைக்கி ஓட்டிட்டு போகிறது இந்த டிராஃபிக்கில் நார்மல் காரே ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங் டுவர்ட்ஸ் த கார், மை கலெக்டர்ஸுக்கு. அது எங்கேயாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுனாலே எங்களுக்கு வந்து வேதனையாக இருக்கும். அதனாலேயே கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் ஜாஸ்தி வந்து வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதை விண்டேஜ் ரேலி ஷோலாம் வச்சா கூட சண்டேஸ் இன்னைக்கு வச்சுட்டு ஏர்லி மார்னிங் புறப்பட்டு போடும் வீட்டிலேருந்து. அண்ட் தி ரேலி கெட்ஸ் ஓவர் பை லஞ்ச் டைம். அண்ட் ஆனால் சண்டே சண்டே தான் டிராஃபிக் அதிகமாக இல்லாதனால எடுத்துகிட்டு வர முடியும். சார் சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து தெரியுது இல்லையா? காரை வந்து ஒரு மனுஷன் மாதிரி வந்து பாக்குறாங்கன்னு தெரியுது இல்லையா? ஒரு சின்ன ஸ்கிராச் ஆனாலே வந்து மனசு வந்து ரொம்ப வேதனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி. மட்டும் இல்லாம புது காரை நம்ம அது மாதிரி பாத்துக்கிறது வேற விஷயம். இந்த மாதிரி காரை வந்து நம்ம உயிருக்கும் மேல வந்து நிறைய பேர் பாத்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா பழசாக வந்து அதுக்கு ஒரு மதிப்பு வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி சார் உங்ககிட்ட இருக்க கார்கள்லயே வந்து ரொம்ப பழமையான கார் அப்படின்னா நீங்க வந்து எதை சொல்லுவீங்க? எங்கிட்ட இருக்கிற கார்ஸ்ல வந்து 1934 ஆஸ்டின் 7 கார் ஒன்று இருக்கு. அது சின்ன காரு, அதுதான் ஓல்டஸ்ட். ஓகே, கிரேட். ஸோ வந்து கடைசியாக நீங்கள் கலெக்ட் பண்ண ஒரு விண்டேஜ் கார் மாடல்லாம் எது சொல்கிறீங்க? எல்லா விண்டேஜ் காருமே நான் இப்போ வீட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதை மாதிரி எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி எனக்கும் எங்கள் மாதிரி அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் கலெக்டர்ஸுக்கு அவங்க வச்சுருக்கிற கார் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேவரட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு தனியாக இதுதான் ஃபேவரட்டுன்னு இருக்காது. ஏன்னா ஈச் காருக்கு தனி ஃபீச்சர் இருக்கிறதுனால அண்ட் ஷேப் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. எங்கிட்ட 6 கார் இருக்குது. இப்போ ரன்னிங்கில் 3 காரை ரெஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ கிரேட். மொத்தம் 9 காரு. அதில் இந்த 6 காரில் வந்து ஒரு காரும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அதில் டிஃப்ரென்சியேஷன் காமிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிலே வந்து அவங்களுக்குள்ளே சொல்லிப்பாங்க, அது பாரு என்கிட்ட இந்த வந்து பிரமிட் ஷேப் ஸ்டாம்ப் வந்து இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை, உங்ககிட்ட இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டாம்பை கொடு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணிருந்தாலும் நம்மளோட பேஷன் கேட்டாத அதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார். நீங்கள் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு ஒரு கார் மட்டும் உங்களால் அதை வந்து உங்களோட கலெக்ஷனில் சேர்த்துக்க முடியலன்னா எதை சொல்லுவீங்க? அதை மாதிரி பல கார் இருக்குது சேர்த்துக்க முடியாதது. அதனால தான் நான் இந்த ஸ்கேல் மாடல் கார்ஸ் எதெல்லாம் கடைகளையோ அதெல்லாம் ஸ்கேல் மாடல் கார்ஸில் வாங்கி வைக்கிறேன். பட் எம்ஜி அப்படின்னு ஒரு கார், பிரிட்டிஷ் கார், ஸ்போர்ட்ஸ் கார், அது எனக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. ரெண்டாவது ஜாக்வார்னு ஒரு காரு, ரெண்டுமே விருப்பம் ஜாஸ்தி. எப்படியோ தவறி போயிடுச்சு. இது மாதிரி அது 1-2 வந்தது என் கையில், அந்த நேரத்தில் ஏதோ வாங்க முடியல. ஓகே சார், இப்போ நீங்கள் வச்சிருக்க கார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சொன்னீங்க இல்லையா, ரொம்ப ரேரான கார்ஸ்னால் வந்து நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற கார்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? இப்போ எங்கிட்ட இருக்கிறது ஒரு ரேர் கார்னு எடுத்தீங்கன்னா 1938 மெர்சிடிஸ் பென்ஸ் செடான் இருக்கு. அது இப்போ வெரி ரேர் கார். ஏன்னா அது World War II முன்னாடி பண்ண கார். இது ஜெர்மன் கார். இன்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க.
எங்கிட்ட இருக்கிறது 38 பென்ஸ். அது ரொம்ப ரேர். இன்றைக்கி வாங்குற கார் வாங்கிடலாம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு எனக்கு நல்லா ரெக்கக்னேஷன் கிடச்சிது. ஏன்னா எல்எம்டின்னு ஒரு ஜெர்மன் கம்பெனி, அவங்க வந்து பார்த்து என் வண்டியை பார்த்துட்டு போயிட்டு மேக்ஸ் மில்லர் பவனில் ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு என் கார் எடுத்துன்னு போய் வச்சு என்னை வந்து ஆனர் பண்ணாங்க. அதில் கிரேட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹானர்ஸ் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, கார் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் வந்து நம்மளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னும் வந்து பன்மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது? இனிஷியலாக வந்து என் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி. என் ஒய்ஃப் அண்ட் ஒன் டாட்டர் ஹூ இஸ் அ லாயர், பெங்களூரில் லாயராக இருக்காவா, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா, கார்பரேட் லா. இனிஷியலாக வந்து என் ஒய்ஃப் ஒரு வேரியாக இருந்தாங்க இதை பற்றி. என்ன இது மாதிரி ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு வராரு, வீட்டுக்கு ஏதோ கார்லாம் வாங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அது நல்ல கலெக்டபிள் கார் மாதிரி ஆன பிறகு அது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஷீ இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் மீ. இது மாதிரி வச்சுருக்கிறதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கான்டாக்ட்ஸில் அவங்க கூட ஆயிடுச்சு வந்து என் டிஸ்பிளே காமிப்பாங்க ரொம்ப ப்ரௌடாக. அண்ட் இதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரைட்டப்ஸில் எதாவது விண்டேஜ் ரேலி இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்க முதல்ல கட் பண்ணி லேமினேட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால் இன்றைக்கி அக்செப்டன்ஸ் லெவல் வந்து அதுக்கு இனிஷியலாக ரிலக்டன்ஸ் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக லைம் லைட்டில் வந்து உங்களோட விண்டேஜ் கார் கூட சேர்ந்து கண்டிப்பாக வந்துடுங்க சார். ஸோ யூ ஆர் வெரி லக்கி பர்சன். ஸோ ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டுனாலும் டெக்னிக்கலாக வந்து சில டேர்ம்ஸ்லாம் நம்ம சொன்னோம், நிறையா பிராண்ட்ஸ் பேர் சொன்னோம், மாடல் டைப்ஸ்லாம் சொன்னோம். உங்களை மாதிரி இன்னொரு பேஷன் உள்ள ஆள் வந்து ஆமாப்பா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுவார். பட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் பற்றி சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லலாம், டு பி ஹானஸ்ட். ஸோ நம்ம பார்த்ததுலே கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான விண்டேஜ் கார்ஸ்னால் எதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஊரில். அண்ட் இன்னொரு க்யூரியஸான கொஸ்டின் என்னன்னா, அந்த அம்பாசிடர் கார் இருக்கு இல்லையா சார், அது வந்து விண்டேஜ் கார் கேட்டகரியில் வருமா? இங்கே வந்து விண்டேஜ் கார் ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஒரு காரும் சரி இது நல்லா இருக்குன்னு நினைப்போம், அதுக்கு பக்கத்து காரில் போய் பார்த்தா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட இன்டீரியர் நல்லா இருக்குன்னு நினைப்போம், பக்கத்தில் இருக்கிற காரில் இன்னும் இன்டீரியர் அதுவும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு விதமாகவே இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. அம்பாசிடர் கார் பொறுத்தவரையிலும் அம்பாசிடர் கார் மாரஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் சீரீஸ் 3 அப்படின்னு ஒரு யூகே கார் கொலாபரேஷன் கூட தான் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இங்கே பண்ண ஆரம்பித்தாங்க பிகினிங் ஆஃப் 1960s. இந்த கார் யூகேல வந்து விண்டேஜ் கார் ஆயிடுச்சு அம்பாசிடர். பட் நம்ம ஊரில் வந்து இது மட்டும் டில் ரீசெண்ட்லி இப்போ தான் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு அவ்வளோ கார் வந்ததுனால அந்த ரேரிட்டி இல்லாதனால இது இன்னும் விண்டேஜ் லெவலுக்கு இன்னும் வரலை. அதுக்கு வரத்துக்கு மேபி 20 வருஷம் கூட ஆகலாம். ஓகே, அதுக்கப்புறம் அது கம்மியாயிருச்சுன்னா அப்படி சொல்லலாம். இப்போ ப்ரீமியர் பத்மினி இருந்தது, ப்ரீமியர் பத்மினி ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி ஃபியூ இயர்ஸ் ஆயிடுச்சு. அது இப்போ கொஞ்சம் அதோட ஏர்லியர் மாடல் சூப்பர் செலக்ட்னு இருக்கிறதெல்லாம் இப்போ கலெக்டர்ஸ் ஐட்டம் ஆயிடுச்சு. ஓகே, நிறைய பேர் அப்போ விண்டேஜ் கார் அவங்க வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கலாம் இதை பார்த்து. சார் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த விண்டேஜ் கார் எக்ஸிபிஷன்ஸ்லாம் அந்த ஷோலெலாம் போய் பார்த்தீங்கன்னா இதோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் இருக்கும், உள்ள இன்டீரியர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்கிறதுனால இத்தனை வருஷத்துக்கு கழிச்சதை நம்ம விண்டேஜ் கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் இப்போ வர எல்லா காருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான மாடலில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கார்ஸ் ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு அது ஒரு விண்டேஜ் காராக நம்மளால பார்க்க முடியுமா? பாஸ்ட் வச்சு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் வந்து மில்லியன்ஸில் ஆகிடுச்சு. இப்போ ரேரிட்டி எதுவுமே ஒரு ரேரிட்டி தான். இப்போ நீங்கள் ஸ்டாம்ப்பு சொன்னாலும் சரி, காயின் சொன்னாலும் சரி, ரேரிட்டி தான் வேல்யூ இருக்குது. அதனால் இது ரேரிட்டியாக இருந்ததால் தான் இப்போ நிறையா இம்போர்ட்டட் கிளாசிக் எக்ஸாட்டிக் கார்ஸ்லாம் வருது. இப்போ லாம்போர்கினி, ஃபெராரிலாம் இதெல்லாம் கிளாசிக் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பட் நார்மல் ப்ரொடக்ஷன் கார்ஸ் மில்லியன்ஸில் பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஆமாம், எனக்கு கால் டாக்ஸிலேயே ஒரு 1000 கார் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து விண்டேஜ் கார்ஸ் மாடலில் வர முடியும். சார் இவ்வளோ நேரம் உங்களோட பேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களோட பேஷன் சம்மந்தப்பட்டு நீங்கள் என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? எனக்கு இது ஷோகேஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் ஒரு டிஸ்பிளே செஞ்சுருக்கேன் வீட்டில். அண்ட் அந்த டிஸ்பிளேயில் 6 காரு, 4 மோட்டார் சைக்கிள், 2 ஸ்கூட்டர், இது தவிர ஸ்கேல் மாடல் கார்ஸ் ஒரு 500 கார் வச்சுட்டு, அது தவிர நிறைய ஆட்டோமொபிலியான்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிற எம்ப்ளம், அது தவிர போஸ்டர்ஸ், டின் சைன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல டிஸ்பிளே செஞ்சுருக்கேன்.
இப்போ தான் ஜஸ்ட் 1 month பேக் என் வெப்சைட் ரெடி ஆகிட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து இந்த கார்லாம் கேட்டலாக் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்தூசியஸோட இன்ட்ராக்ஷன் அது இதுதான் எதிர்பார்க்குறேன். கிரேட் சார். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுலேயே அவங்க வந்து பேஷனாக அதை எடுக்கிறது வந்து அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அவங்களோட கலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பேஷனாக இருக்கட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், எல்லா ஊருக்கும் போனார்னா ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து மண்ணள்ளி போட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் எந்த ரிவருக்கு போனாலும் அங்கே ஒரு பாட்டில் தண்ணி அள்ளிட்டு வந்துடுவார். ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் நாளில் ரிவர்லாம் இருக்குமோ தெரியாதப்பா, இப்போவே நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் பின்னால் நான் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குது. இந்த கிளாஸியான இன்ட்ரெஸ்ட் பேஷன் வந்து எங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. அதே எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாபி இருக்கும், பட் அது கூட ஒரு சின்ன சின்சியாரிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த காரை வந்து கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், இதை மாதிரி ஒரு மாடல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரும் அப்படின்னு இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சின்சியாரிட்டியை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கள் ஷோக்கு வந்து நீங்கள் சொன்னது. Thank you for having me as a guest here today in your studios. Thank you so much for your time. Thank you so much. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின் டு புதிய FM ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம கெஸ்ட் வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனார். அவரை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? அவங்க வந்து இப்போதைக்கு வரைக்கும் எதாவது கலெக்ட் பண்ணல, இது வரைக்கும் ஏதாவது ஹாபிலாம் அது மாதிரி இல்லைனா நான் சொல்றக்கூடிய அந்த பொன்மொழிகள்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வருண், தயவு செஞ்சு நம்ம ஆடியன்ஸ் இப்பெல்லாம் வந்து டென்ஷன் படுத்தாதீங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருபடியான விஷயங்கள் நம்ம இனிமேல் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இருந்திருப்பாங்க இல்லையா? நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? முனைவர் மு ராசேந்திரன் இருக்காருல்ல, அவர் வந்து தனிமையின் தளிர் அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி சொல்ல போறாரு. அந்த இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, அடுத்து வந்து நம்ம புத்தகம் பகுதியில வந்து அவர் வந்து பேச போறாரு. அப்படிதானே? இது சிம்பிளா சொல்லிட்டு போங்கயா, பார்க்கலாமா? பார்க்கலாம். எழுத்தாளர் சூடாமணி 1954 இருந்து 2004 வரை ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் படைப்புலகில் செயற்பட்டவர். சூடாமணியினுடைய வாழ்க்கை தானே தனிமைப்படுத்தி கொண்ட வாழ்க்கை. அவருடைய சிறுகதைகளைத்தான் தனிமை தளிர் என்கிற தலைப்பில் காலச்சுவடு பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 50 ஆண்டு காலத்தில் அவர் ஒரு 574 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு படைப்பாளி இதுவரை தமிழ் சமூகத்தில் தன்னுடைய சொத்துக்களை ஒரு 11 கோடி ரூபாயை தான் எழுதி சம்பாதித்ததையும் சேர்த்து பொது தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்த நிகழ்வுக்கு சூடாமணிக்கு முன்னோடி யாரும் இல்லை. சூடாமணியே அதற்கு முன்னோடியாக இருக்கிறார். அவருடைய சிறுகதைகளில் ஒன்று ஒரு சாகாவரம் பெற்றவை. பெருமையின் முடிவில் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். கதிரேசன் தன் மனைவி விமலை பள்ளி ஆசிரியை. கதிரேசனுடைய தாயை பற்றி விமலையினுடைய பெற்றோர்கள் ஏதோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அந்த வீட்டினுடைய தொடர்பே இருக்கக்கூடாது என்று சொல்லி கதிரேசன் தன்னுடைய மனைவியிடம் சொல்லுகிறார். முடிவெடுக்க வேண்டியது விமலை தான். வாளா வெட்டியாகி இந்த சமூக சூடிடுப்பிற்கு ஆளாக வேண்டுமே என்று பயந்து விமலை தன் கணவன் கதிரேசனுடன் தன்னுடைய பெற்றோர் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து விடுகிறார். அப்படி புறப்பட்டு வருகிற போது 6 வயதே நிறைந்த தன்னுடைய கடைசி குட்டி தம்பி வேல் என்கிற வேல்முருகன் என்ற பாலகனை கூட அவர் திரும்பி பார்க்காமல் வந்து விடுகிறார். ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு வந்த நண்பர் ஒருவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக வரன் பார்த்திருப்பதாக சொல்லுகிறார். அப்படி வரன் பார்த்தவர்களுடைய பட்டியலில் வரக்கூடிய பெயர் கதிரேசனுக்கு அதிர்ச்சியை தருகிறது. காரணம் வேல்முருகன் என்கிற பெயரை சொல்லுகிறார். அந்த வேல்முருகன் இப்போது படையில் இராணுவத்தில் பணிபுரிவதாக சொல்லுகிறார். அந்த பையன் நன்றாக இருக்கிறான், ஆனாலும் இராணுவத்தில் இருக்கிறானே என்ற ஒரு பயம்தான் இருக்கிறது. 6 வயசிலும் 100 வயசிலும் மரணம் சாத்தியம் என்றாலும் கூட அதற்காக இராணுவத்தில் இருக்கிற ஒருவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதில் அவருக்கு உடன்பாடில்லை. சொல்லிவிட்டு போகிறார். அப்போதுதான் கதிரேசனுக்கும் தெரிகிறது, விமலைக்கும் தெரிகிறது,
தன் மனைவியினுடைய தம்பி, அதாவது விமலையின் தம்பி இராணுவத்தில் இருக்கிறான் என்ற தகவலே அப்போதுதான் தெரிகிறது. அந்த நண்பர் வருகிறார். தன் மகளுக்கு திருமணம் உறுதியாகிவிட்டது என்றும் அதற்காக தன் வீட்டை வங்கியில் வைத்து கடன் வாங்கி தரும்படியாக கதிரேசனிடம் கேட்கிறார். இவரும் ஒப்புக்கொள்கிறார். அப்போது எல்லாம் முடிந்த ஒரு போகிற போது சொல்லுகிறார், நல்ல வேளை நான் இந்த வேல்முருகனுக்கு உறுதி செய்யவில்லை, வேறொருவனுக்கு தான் இப்போது உறுதி செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் கேட்டபோது அவன் அண்மையில் நடந்த எல்லை சண்டையில் இறந்து போயிருக்கிறான், நல்ல காலம் ஆயிற்று என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இதை விமலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கதிரேசனும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விமலை உள்ளே போய்விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூஞ்சி கழுவி துடைத்து கொண்டு வருகிறார். இப்போது கதிரேசனுக்கு மனசாட்சி உறுத்துகிறது. என்னங்க, என்னுடைய தம்பி செத்து போயிட்டாங்கன்னு அவள் வாய் விட்டு கதறி இருந்தால் இவர் ஆறுதல் சொல்லலாம். தன்னுடைய மனைவிக்கு எப்படியாவது ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார். என்ன ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்குறார். ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறான். இப்படி இவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அவளிடம் தோற்று போகின்றன. கடைசியாக எப்படியாவது அவளிடம் ஒரு ஆறுதல் சொல்லிவிட அவர் துடிக்கிறார். ஆனால் அவள் அதற்கு அனுமதிக்க மறுக்கிறார். இப்படி பெற்றோரிடமிருந்து தன்னை பிரித்தெடுத்து இழுத்து வந்த ஒருவருக்கு ஆறுதல் சொல்வதற்கான உரிமை அருகதை இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லி அவரை சித்திரவதை செய்கிறார். அப்படி அந்த கதையினுடைய முடிவாக இவர் தனக்காக தன் மனைவி கட்டுப்பட்டு பெற்றோருடைய விட்டுவிட்டு வந்தாலே அதுதான் தனக்கு பெருமை என்று உலகாலம் நினைத்து வந்தாரே, அது பெருமை இல்லை என்பதை, அந்த பெருமையினுடைய முடிவு என்ன என்பதை இப்போது அவர் உணர்கிறார். இப்படி வாழ்நாள் முழுவதும் இப்போது ஒரு தண்டனைக்கு தான் ஆட்பட்டு விட்டதை எண்ணி மனம் நொந்து போகிறார். இப்படி அந்த கதையை முடிக்கிறார். மிக அழகான ஒரு உளவியல் சித்தரிப்பான ஒரு கதையை சூடாமணி அந்த பெருமையின் முடிவில் சொல்லியிருக்கிறார். புத்தகம் ஒரு நண்பன் அப்படிங்கிறது ஒரு ட்ரூவான ஃபேக்டா இருக்கு இல்லையா? கரெக்ட் தாங்க. அது நீங்க நல்ல நண்பன் சொல்லி ஃபீல் பண்றீங்க. எனக்கு அந்த முன்னாடி உட்கார்ந்திருக்க நல்ல நண்பன் பத்தி அத நல்லதா ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கலாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு பிரேக் வேணும். எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க, நீங்க தான் பெஸ்ட். ஓகே, சின்ன பிரேக் எடுத்துடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவாய் என்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்ன நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் மீ வருண் அண்ட் சௌமியா அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது இன்ட்ரெஸ்டிங் இல்லாத பகுதின்னு சொல்லுவீங்களா? பாஸ், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் தான். ஆனா இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றேன். ஏன் பாத்தீங்கன்னா நம்ம நிரஞ்சன் சார் பேச போறாரு. அதை விட முக்கியமான விஷயம் விமானம் பத்தி பேச போறாரு. நிரஞ்சன் விமானத்தை பத்தி பேச போறாரு. ஓகே, இது ஒரு ரேர் காம்பினேஷன் தான். பட் தென் இந்த காம்பினேஷன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றத பார்க்கலாமா? பார்க்கலாம். சச்சந்தனுடைய உத்தரவுக்கு இணங்க தச்சன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு மகிழ் பொறியை உருவாக்கி அரசன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. சச்சந்தன் பார்த்தாரு, தன்னுடைய மனைவி விஜயை கூப்பிட்டார். இந்த பாருமா, நான் உனக்கு இந்த மகிழ் பொறியை எப்படி இயக்கணும் அப்படின்னு கற்று தருவேன். நீ தான் சமயம் வரும்போது ரொம்ப பத்திரமாக இந்த மகிழ் பொறியை இயக்கி காட்டில் போய் நீ தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல திருத்தக்க தேவர் சச்சந்தன் எப்படி தன்னுடைய மனைவி விஜய்க்கு அந்த மகிழ் பொறியை இயக்க கற்றுக் கொடுத்தார் என்பதை அற்புதமான பாடல் வரிகள் மூலமா நமக்காக சொல்றாரு. அந்த பாடல் வரிகளை இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பண் தவழ் விரலின் பாவை பொறிவலம் திரிப்ப பொங்கி விண்தவழ் மேகம் பொழுது விண்ணிடை பறக்கும் வெய்ய புண்தவழ் வேல்கண் பாவை பொறியிடம் திரிப்பத் தோகை கண்டவர் மருள விழுந்து கால் குவி திருக்குமன்றே. ரொம்ப அற்புதமான பாடல்ல. இந்த முதல் வரியை பார்த்தீங்கன்னா பண் தவழ் விரலின் பாவைன்னு எழுதுறாரு திருத்தக்க தேவர். இந்த வரிக்கு என்ன பொருள்? பண் என்றால் இசை. இந்த விஜயை இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப மென்மையான ஒரு பெண். எல்லா பெண்களையும் போலவே மென்மையான விரல்கள் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் மென்மையான நரம்புகளை கொண்ட யாழை மீட்டுவாங்க. யாழ் என்பது ஒரு பழமையான இசைக்கருவி, எல்லாரும் அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மென்மையான விரல்களை அந்த பெண் கொண்டிருக்கிறதுனால அந்த பெண்ணால வலிமையான ரொம்ப கடினமான ஒரு பொருளை கையாள முடியாது. அதனால அந்த பெண் தொட்ட உடனே அந்த விமானம் இயங்கணும். அதற்காக ஒரு மெல்லிய பொத்தானை கொண்டு அந்த வான ஊர்தியை
இந்த தச்சன் வடிவமைத்திருக்கிறார். இதுதான் அந்த முதல் வரியில நாம பார்க்கக்கூடிய அந்த சூட்சுமம். சச்சந்தன் மென்மையான விரல்களை கொண்ட தன்னுடைய மனைவி விஜகையை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இதை பார்த்துக்கமா, இதான் இந்த வான ஊர்தி. வலப்பக்கம் ஒரு இறக்கை இருக்கும், இடப்பக்கம் இடது இறக்கை இருக்கும். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வலது பக்கம் இருக்கிற அந்த இறக்கை மேல ஒரு மெல்லிய பொத்தான் இருக்கும். அது நீ வெறும்னு அப்படியே தொட்டா போதும், இந்த வான ஊர்தி பறக்கும். நீ கீழே இறங்கணும் அப்படின்னு நினைத்த அப்படின்னா, இடப்பக்கமாக இருக்கிற அந்த இறக்கையில இன்னொரு பொத்தானை நீ அமுத்தணும். அதை அழுத்திய பிறகு இந்த மகிழ் பொறியானது மெல்ல மெல்ல கீழிறங்கும் அப்படின்னு சொல்லித்தராரு. இதைவிட ஒரு எளிமையான ஒரு வான ஊர்தி இருக்க முடியுமா? ரொம்ப எளிமையான ஒரு விதிமுறைகளோட தன்னுடைய மனைவி விஜய், அவள் ஒரு பெண், மென்மையானவள், இதை மனத்தில் வைத்து எவ்வளவு அழகா அந்த தச்சன் இந்த மயில் பொறியை வடிவமைச்சிருக்கால. நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. சச்சந்தன் தனக்கு இந்த விமானத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த பிறகு விஜய்க்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த விமானத்தை ஓட்டி பழகணும் அப்படின்னு. அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய சோலைகளுக்கு போய் இந்த விமானத்தை ஓட்டி பழகிறாள். ரொம்ப எளிமையான ஒரு விதிமுறைகளை கொண்ட ஒரு விமானம் இல்லையா அது? என்ன ஒரு கைவிரலை அந்த பொத்தான் மேலே வைத்தா போதும், அந்த விமானம் பறக்கும், அப்புறம் கீழிறங்கிவிடும். இந்த கணத்தை இந்த தருணத்தை திருத்தக்க தேவர் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக எப்படி விஜயை இதை ஓட்டி பழகுகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் வரிகளை இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஆடியல் மாமையில் ஊர்தியை அவ்வழி, மாடமும் காவும் அடுத்து ஓர் சில நாள் செல, பாடலின் மேல் மேல் பயப்பயத்தான் துறந்து ஓட முறுக்கி உணர்ந்தாள். இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது தத்ரூபமாக நம்மளுடைய கண்ணு முன்னாடி விஜய் எப்படி அந்த வான ஊர்தியை இயக்கி பழகினாள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இல்லை? நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே பெரிதாக தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இவ்வளவு புதுமையான, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு புதுமையை முயற்சி செய்தார்கள் என்பதை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு. ஸோ ஒரு கிளாசிக் கார் வெப்சைட்னு நான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். வாட் டு யூ திங்க்? ஓகே, நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான், கண்டிப்பாக சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள், classiccars.com, தட்ஸ் இட். போய் பார்த்துக்கோங்க, போங்க. என்ன அப்படி சொல்லி அனுப்பிட்டீங்க? அந்த வெப்சைட்ல என்ன இருக்கும் அது ஸ்பெல் பண்ணி காமிங்க. எக்ஸாக்ட்லி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பண்ணி காமிச்சேன், அப்போ ஒரு கன்ஃபியூஷன் போகும். classiccars.com, classiccars.com, classiccars.comல போயிட்டு நிறைய விண்டேஜ் அண்ட் கிளாசிக் கார்ஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு வித் தி பிக்சர்ஸ். சரியா? அது எந்த ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரிவியாஸ், இது என்ன செலிபிரிட்டிஸ்லாம் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த காரை பத்தின நிறைய விஷயங்கள், இன்ஜினியரிங் கூடிய விஷயங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த காரை பத்தி தெரியலனாலும் இந்த வெப்சைட் classiccars.comல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் அப்டேட் கிடைக்கும். சூப்பர். அப்போ ஒரு கார்ஸ்க்கான ஒரு என்சைக்ளோபீடியா ஆன்லைன்ல இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா? அப்படியே சொல்லலாம். பட் கிளாசிக் கார்ஸ்க்கு அப்படின்னு ஒரு பிராக்கெட்ல கூட போட்டுக்கலாம், ஹைஃபன் கூட போட்டுக்கலாம், ஹைஃபன் போட்டு நம்ம சொல்லிக்கலாம். சோ கிளாசிக் கார்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம கெஸ்ட் கிட்ட கூட பேசிட்டு இருந்தோம். அது சம்பந்தமா ஒரு நல்ல வெப்சைட் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் இதுல போய் பார்த்தா நிறைய பேருக்கு இந்த விண்டேஜ் கார்ஸ் பத்தின நாலேஜ் கிடைக்கும். ஆப்வியஸ்லி இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வெப்சைட்ல போய் பாருங்க. அப்பதான் எவ்வளவு ஆர்டிகுலேட்டான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படிங்கறது புரியும். அப்பதான் நம்ம ஷோவோட தனித்தன்மை என்னன்னு புரியும் வேற சொல்றீங்க இல்லையா? நம்ம தனித்தன்மை அப்படின்னு சொன்னா நம்ம ஷோவோட தனித்தன்மை பத்தி பாராட்டியே தீர்வன் நிறைய பேர் ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காங்க. ஒத்த கால்ல நின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கால் வலிக்கல. அதனால அந்த மெயில் ஐடியா சொல்லலாம். அவங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஃபீட்பேக்கை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். ஓகே, அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் பத்தி நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணலாம் இல்லையா? சோ அவங்களோட இன்புட்ஸ்லாம் கொடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதுக்கு சொல்லிட்டோம்னா நம்ம அடுத்து கிளம்பி நேரம் வந்தாச்சு இல்லையா? புதியகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.